அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில உடல் சூடு அடைவதற்கான காரணங்கள் ஒன்றை பற்றி நம்ம பார்க்க போறோம். பொதுவா உடல் சூடு அடைவதற்கான ஒரு முக்கிய காரணமா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பெரும்பான்மையாக அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இன்னைக்கு ஹைட்ராலிக் சேர்ல அமரக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி வீட்லையுமே சோஃபா பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இன்னைக்கு நமக்கு பெருகி வருகிறது. இந்த இருக்கைகளை பயன்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய சூடு வெளியேறுவதற்கான வழிகளில் ஒன்று நம்முடைய ஆசனவாய். இந்த ஆசனவாய் வழியாக நம்முடைய உடல் சூடு வெளியேறும். நம்ம இது மாதிரி ஹைட்ராலிக் சேர்லையோ அல்லது சோஃபாலேயோ அமரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடல் சூடு உடலிலிருந்து வெளியேறுவது தடைபடுகிறது. அப்போ உடல் சூடு உடலே தங்குது. அப்படி தங்கப்படும் போது மலச்சிக்கல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படி உடல் சூடு அடையாமல் உடல் சூடு தனிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இயல்பா அமரக்கூடிய இருக்கையிலே அமரலாம். ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் செய்து கொண்டு அமரலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, 2 அடுக்கு பனை ஓலையில தடுக்கு மாதிரி செஞ்சு அதை நம்ம எப்பயுமே உட்காரக்கூடிய சேருக்கு மேல வச்சுட்டு உட்கார்ந்தோம்னா, நம்முடைய உடல் சூடு கீழ்முகமாக ஆசனவாய் வழியாக வெளியேறி தணிந்து உடல் சூட்டால் ஏற்படக்கூடிய மலச்சிக்கலில் இருந்து வெளியேற முடியும். இன்னும் கூடுதலாக பேருந்து ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள் என்ன செய்யலாம்னா, அவர்கள் அமரக்கூடிய இருக்கைக்கு மேல இந்த பனை ஓலை தடுக்க வச்சுட்டு அமரும்போது உடல் சூடு அடைவதை தவிர்க்க முடியும். ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். நன்றி.